யூதர்கள் மிக மோசமானவர்கள். ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, மதீனாவிலே வசிக்கக்கூடிய அன்சாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் யமன் தேசத்தினுடைய பூர்வ குடிமக்கள், மதீனாவை சார்ந்தவர்கள் அல்ல. அன்சாரிகளுடைய வரலாற்றை, அவர்களுடைய சந்ததிகளுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது யமன் தேசத்தில் இருந்து எத்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவிலே குடியேறியவர்கள் தான் அன்சாரிகள். அப்படி அவர்கள் வருகிற பொழுது மதீனாவிலே வசித்த மக்கள் யூதர்கள். மதீனாவிலே பெரும்பாலும் அரசு வேறு அரசு இருந்தது, ஆனால் மதீனாவிலே வசித்த மக்கள், அந்த அன்சாரிகள் யமன் தேசத்திலிருந்து மதீனாவிற்குள்ளே வந்த பொழுது அங்கே பெரும்பாலும் யூதர்கள் வசித்தார்கள். அப்போ மதீனா அன்சாரிகள் அந்த யமன் தேசத்திலிருந்து வந்து, நாங்கள் மதீனாவிலே எஸ்ரிபில் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என்பதாக யூதர்களிடத்தில் அவர்களிடத்தில் பேசி ஒப்பந்தம் செய்து மதீனாவிலே தங்கினார்கள், மதீனாவிலே குடியேறினார்கள். என்ன நிபந்தனை விதிச்சாங்க தெரியுமா யூதர்கள்? அந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நிபந்தனைன்னு சொன்னா, நீங்கள் இங்கே வந்து குடியேறலாம், ஆனால் உங்களுக்கு இடையே திருமணம் நடந்தது என்று சொன்னால் அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண்மணியை யூதர்களுடைய தலைவர்களுக்கு நிக்காஹ் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி யூதர்களுடைய தலைவர்களிடத்திலே அந்த பெண்களை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். ஒரு நாள் முழுக்க யூதர்களுடைய தலைவர்களிடத்தில் இருப்பார்கள், அதற்கு அடுத்த நாள் நீங்கள் நிக்காஹ் செய்து வைக்கலாம். இவ்வளவு அசிங்கமான, எவ்வளவு அநியாயகரமான ஒப்பந்தம். அதுக்கும் ஏத்துக்கிட்டு மதீனாவில குடியேறினார்கள் அன்சாரிகள். ஒரு தடவை இப்படித்தான், ஒரு பெண் நாளைக்கு திருமணம் நடைபெறப் போகிறது, இன்றைக்கு யூதர்களுடைய தலைவர்களுக்கு அந்த பெண்ணை தாரை வார்த்து கொடுப்பதற்காக வேண்டி மதீனாவினுடைய அந்த அன்சாரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி எழுந்து பேசினார். நீங்கள்லாம் ஆம்பளை தானான்னு கேட்டாங்க. அந்த பெண்களை, நீங்கள்லாம் ஆம்பளை தானா அப்படின்னு கேட்டுட்டு ரோஷம் வரும்படி பேசினார். நீங்கள்லாம் ஆம்பளை அப்படின்னு சொன்னா, நான் நாளைக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிற ஒரு மணப்பெண், என்னை யூதர்களுக்கு நீங்கள் தாரை வார்த்து கொடுப்பது என்பது எவ்வளவு அசிங்கமான அநியாயகரமான ஒரு செயலாக இருக்கிறது. இதுக்கு நீங்க துணை போறீங்களேன்னு ஒரு அந்த பெண்மணி கேட்டதற்கு பிறகு நிலை அங்கே மாறியது. யூதர்களுக்கு எதிராக மதீனாவினுடைய அன்சாரிகள் கிளர்ந்திருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யூதர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்கு மதீனாவினுடைய அன்சாரிகள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகும் கூட யூதர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த மதீனாவாசிகள் விவசாயத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்தை வட்டி என்று சொல்லக்கூடிய தொழிலை அங்கே ஆரம்பித்து மதீனாவினுடைய அன்சாரிகளை வட்டியின் மூலமாக சுரண்ட ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை வரை, மதீனாவுக்கு அவங்க போறது வரை இதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க யூதர்கள். இவ்வளவு அசிங்கமான, அநியாயகரமான, அட்டுழியகரமான காரியங்களை உலகத்திலே அவ்வப்போது செயல்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தான் யூதர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த யூதர்களுக்கான முடிவை வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் நிச்சயமாக வைத்திருக்கிறான்.